கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்களுடைய பிஏ இருந்த ஜஸ்டின் அவர்களுக்கு இந்த பதிவு. என்னை நான் பேச்சிப்பாறை பஞ்சாயத்தினுடைய தலைவராக 4 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் மக்கள் பணியாற்றி இருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இளைஞரணியினுடைய துணை செயலாளராக நான் இருந்திருக்கின்றேன். ஆயுதிராவிட நலக்குழுவுடைய மாவட்ட அமைப்பாளராக இப்போ இருந்து வருகிறேன். பேரூர் செயலாளர், அவைத்தலைவர், கிளை செயலாளர் உட்பட பல்வேறு பொறுப்புகள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் வகித்திருக்கின்றேன். கட்சியை திறம்பட நான் வளர்த்தி இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய கடந்த காலங்களில் நான் இந்த கட்சிக்காக உழைத்தது பலவிதம். என்னை போன்றதான ஒரு சமூக தொண்டனுக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்கிறதான இடத்தில் நகர்த்தி என்னை அழகு பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்றைக்கு இந்த கழகமானது தோற்று இருக்கிறது பார்க்கும் போதைக்கு எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்கிறது. என்னை போன்ற தொண்டர்கள் வேதனைப்பட்டு அவருடைய ஆதங்கத்தை தெரிவிக்கின்றார்கள். ஆதங்கத்தை தெரிவிக்கும் போதைக்கு உங்களை போன்றவர்கள் உள்ளு வாங்கிட்டு எங்க தவறு நடந்தது என்று சொல்லிட்டு அந்த தவறை முதல்ல திருத்திக்கிடுங்க. நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல செஞ்ச அட்டகாசம் இருக்குதே, அந்த அட்டகாசம் அவ்வளவு அட்டகாசம் நீங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல நீங்க செஞ்சிருக்கீங்க. என்ன அட்டகாசம்னு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு அமைச்சரை தேடி நாங்க பொதுமக்கள் ஒரு சாதாரண தொண்டம் பொதுமக்களோடு உங்ககிட்ட நாங்க வரும்போதைக்கு அமைச்சர் என்ன சொல்லுவாரு? ஜஸ்டினை பாருங்க, ஜஸ்டினே இது என்னன்னு பாரு, என்னன்னு பார்த்து பண்ணு என்று சொல்லி விடும்போதைக்கு இந்த ஜஸ்டின் என்ன செய்திருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்டின் எங்களை கண்டுக்கிடவே மாட்டாங்க. நாங்க போன் பண்ண ஒரு போனோட எடுக்க மாட்டாங்க. அத்தனை தொண்டர்களும் பல்வேறு இடங்கள் அவர்களுக்கு இன்னல் வந்தபோது, நெருக்கங்கள் வந்தபோது இவருக்கு போன் பண்ண இவரு போன் எடுக்க மாட்டார். அமைச்சர் அவர் பெரிய அவர் நிறைய பணிகள் இருக்கிறாருன்னா அவர் பிஸியா இருப்பார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப பிஏ இருக்கிறவன் இவன் என்ன செய்யணும்? இவன் தொண்டர்களை அரவணைச்சுக்கணும். தொண்டர்களை துரத்தி அடிச்சவன் இவனால தான் இந்த கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் கட்சியானது அகல பாதாளத்துக்குள்ளாடி போயிருக்கிறது. இதுக்கு மெயின் காரணம் இந்த மதிப்புக்குரிய மனோ தங்கராஜ் அவர்களுடைய பிஏ ஜஸ்டின் காரணம். இன்றைக்கு ஜஸ்டின் என்ன செய்திருக்கிறாரு? என்னுடைய பேரை நீ குரூப்ல இருந்து டெலிட் பண்ணுவேன். நீ யாருடா என்னுடைய குரூப்? இந்த குரூப்ல இருந்து என்னுடைய பேரை டெலிட் பண்றது நீ யாரு? நீ திமுக யாரு? திமுக இங்க பாரு, என் கையில நான் பச்சை குத்தி உதயசூரியன் சின்னத்தை பச்சை குத்தி எத்தனை வருஷம் அந்த இயக்கத்தில் இருக்கிறேன் தெரியுமா உனக்கு? நீ எல்லாம் வந்தேறி நீ இந்த வேடந்தாங்கல் மாதிரி இங்க இருக்கக்கூடியவன். நீ என்னுடைய பேரை நீ என்ன குரூப்ல இருந்து டெலிட் பண்ணுவியா? டெலிட் பண்ண உடனே திமுக இருந்தாங்க விட்டு விலக நீ நினைச்சியா? இந்த பாரு, சும்மா வந்தவனையும் போனவனையும் கட்சியில சேர்க்கறதுக்கு காரணமா இருந்தவன் நீ. அவனெல்லாம் சேர்த்துட்டு இன்னைக்கு அவனை இங்க இருந்து ஓடுறாங்க வேற கட்சிகளுக்கு. RSS காரனை சேர்த்த, ADMK காரனை சேர்த்த, நீ என்னென்ன கட்சியில தேமுதிக காரங்களை சேர்த்த, எத்தனை கட்சிக்காரங்களை சேர்த்த. நீ இப்ப எத்தனை பேர் கட்சியில இருக்கிறாங்க? இருக்குதா? நாங்க இன்னும் நேற்று திமுக இருக்கிறவன் இல்ல, நல்லா புரிஞ்சுக்க. நீ எல்லாம் இங்க வருக்கிறதுக்கு முன்னாடி நாங்க திமுக இருக்கிறோம். நாங்க திமுக இயக்கத்தை வளர்த்துனவங்க. ஆனா எங்களை எல்லாம் நீ மதிக்கல. அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்களும் எங்களெல்லாம் மதிக்கல. எங்களெல்லாம் ஓரங்கட்டி துரத்தி எங்களெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த இயக்கத்தில் நாங்க பொறுத்திருக்கிறோம். 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில் இல்லாத காலத்துல நாங்கள் இந்த கட்சிக்கு வேண்டி உழைச்சி நாங்கள் பல்வேறு வழக்குகளை நாங்க சந்திச்சிருக்கிறோம். இருந்தாலும் இந்த கட்சியில நாங்க நிலையா நிக்கிறோம். இன்னைக்கு நாங்க நிலையா நிக்கிறோம். எங்களோட மசிறு கூட நீ எல்லாம் அசைக்க முடியாது. நீ குரூப்ல இருந்த விளக்குறியா? நீ யாரா குரூப்ல இருந்து விளக்குறது என்ன? ஒழுங்கா இருந்தா நல்லா இருக்கு. நீ இல்லைன்னு சாதாரண திமுக தொண்டர் இடத்துல விளையாடாங்க. நாங்க எல்லாம் அசுர வேகத்தில் இந்த இயக்கத்துக்கு உழைக்கக்கூடியவங்க. ஆனா எங்களுடைய உழைப்ப நீ ஒன்ன போன்றவன உதாசீனப்படுத்தினால் விளைவுகள் வேற விதியாக வந்துடும். ஆகவே இந்த செய்தியானது நீங்கள் தலைமைக்கு செல்லுகிற வரைக்கும் தொண்டர்கள் இதை பகிருங்க. ஒரு சாதாரண தொண்டன் நான் சாதாரண தொண்டன், இயக்கத்தை வளர்த்தனவன். எனக்கு இந்த கெதியை இந்த கட்சியில இருந்தவங்க பண்ணுகிறாங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு எங்களுக்கு வேதனையா இருக்குது. 5 ஆண்டு காலம் சுகம் அனுபவித்து வாழ்ந்து சம்பாதிச்சு எல்லாம் எடுத்தவங்க இப்ப ஓட்டம் பிடிக்கிறாங்க. தாவக்கையில ஓட்டம் பிடிக்கிறாங்க. எதுக்கு ஓட்டம் பிடிக்கிறாங்க? பதவி சுகத்துக்காகவும் இன்னும் பணம் சம்பாதிப்பதற்காக. திமுக காரன் ஓட மாட்டான், ஒரிஜினல் திமுக காரன் ஓட மாட்டான். என்ன போன்ற திமுக காரன் இங்க நிலைச்சிருப்பான், இந்த இயக்கத்துக்கு வேண்டி உழைப்பான். ஆனால் எங்களுடைய உழைப்பை எல்லாம் உதாசீனப்படுத்தாத.
மரியாதை இருந்தா உனக்கு நல்லா இருக்கும். இதோடு இந்த சேட்டைகள் எல்லாம் நிறுத்திக்க. இல்லைன்னு சொன்னா உனக்கெல்லாம் விளைவுகள் வேற விதமாக வந்து போகும். இந்த இயக்கத்துல இவங்களெல்லாம் எடுத்து தூக்கி தூர தள்ளிட்டு உண்மையான கட்சிக்காரங்கள் எல்லாம் ஒதுங்கி ஓரத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த இயக்கம் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். எங்களை போன்ற இந்த இயக்கத்தில் உழைக்கிறவர்களுக்கு நீங்கள் இந்த இயக்கமானது முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். முன்னிலைப்படுத்தினால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை நம்ம சரியான பாதையில் கொண்டு போகும். தலைவர் அவர்களே, இதை நீங்கள் கவனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது இந்த மாதிரிப்பட்டதான கட்சிக்காரர்களை ஓரங்கட்டுகிறவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு இதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். நடவடிக்கை எடுத்து மட்டுமே இது சரியா போகும். இவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மேற்கு மாவட்டத்தில் இந்த இயக்கம் வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் பணிவன்போடு தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.